வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்ற ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 32ஆம் பாகத்தில் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் பற்றிய சிந்தனையை தொடங்குகின்றோம். மகர்ஷி அவர்கள் இந்த தலைப்பிலே தந்திருக்கின்ற ஒரு கவியை முதலிலே சிந்தனை கேட்டுக்கொள்கின்றோம். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தினில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னேனே செய்வினைக்கு புலன் 5ம் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவும் உண்டு, இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று அற்புதமான ஒரு 8 வரிகள். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தினிலே உண்டு. அதாவது பிரபஞ்சத்தில் காந்தம் என்ற ஒரு தத்துவம் ஏற்பட்ட போதே ஈர்ப்பு விலக்கல் என்ற இரு விசை தோன்றிவிட்டது. இதன் பரிணாம வரலாற்றில் அடுத்து நிகழ்ந்தது உயிரினங்கள், நுண் உயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும். ஒவ்வொரு உடலுக்கும், ஒவ்வொரு ஜீவனின் உடலுக்கும் கருமையமாக அமைவது ஜீவாந்த களம்தான். அப்போ இந்த ஜீவாந்த களத்தின் ஈர்ப்பு விலக்கல் என்ற இருமைத்தன்மை இருக்கிறது அல்லவா, அதன் இயல்பினால்தான் இந்த உடலுக்குள் சூட்சுமமாக இருப்பது உயிரும், உயிருக்கு மூலமாக ஜீவாந்தமும் தானே. எனவே நாம் பரு உடலாக பார்த்தாலும் அதற்குள் நுண் தன்மையாக அமைந்திருப்பது ஜீவாந்த அலைகளை, மூலக்கூறாக அமைந்தது ஜீவகாந்தம். அதனால் இந்த உடல் என்ற ஜீவகாந்த களத்தில் ஏற்படுகின்ற எந்த அசைவும் அதிர்வும் அதை மையமாகிய கருமையம் ஈர்த்து தன்னில் பதிந்து கொள்ளும். அதிலிருந்து தானே இயக்கம் தோன்றுகிறது. அப்ப ஈர்ப்பு பதிய விளக்குகின்ற தன்மை அதை பிரதிபலித்து மூளையிலே எண்ணங்களாக காட்டும். இதுதான் கருமையம் ஆத்மா இயல்பு. இது எங்கே தோன்றி எங்கே முடிகிறது என்றால் ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்கிறது. எனவே முடிவில்லாத பரம்பொருளை போல முடிவில்லாத ஒரு தொடர் இயக்கம் இந்த ஆத்மா. அதனால் ஒவ்வொரு தலைமுறையில் பெற்ற அனுபவங்களும், ஒவ்வொரு மனித உடலாக வாழ்ந்த காலத்தில் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அதன் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு போய்கொண்டே இருக்கும். இதை சஞ்சித கர்மா என்ற ஒரு வார்த்தையால் குறிப்பிடுகின்றார்கள். பிரசவம் வரைக்கும் உள்ளது சஞ்சித கர்மா. அதைத்தான் மகர்ஷிங்க சொல்கிறார்கள், முன்னோர்கள் செய்த வினை பதிவு வித்தினிலே உண்டு, ஆத்மாவிலே உண்டு.
மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. 3 வயதுக்கு பிறகு இந்த வினாடி வரைக்கும் நாம் செய்த எல்லா அனுபவங்களும் நம்மிடத்தில் உண்டு. இது ஆத்மாவிலேயும் பதியும், மூளையிலேயும் நினைவாக இருக்கும். ஏன் என்றால், இதை நாம் நினைத்துடனேயே அன்றைக்கு செய்தது என்று நினைவு கூற முடியும். ஆனால் சஞ்சித கர்மாவில் இருக்கின்ற பதிவுகளை அப்படி நினைவு கூற முடியாது. எங்க தாத்தா என்ன பண்ணினாங்க என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியுமா? இல்லை. ஆனா நான் குழந்தை பருவ வயதில் என்ன செய்தேன் என்பதிலே சிலவற்றையாவது நான் மறக்காமல் நினைவு கூறுகிறேன் இல்லையா? அது போல இந்த பிரார்த்த கர்மாவுடைய அதாவது தன்வினை என்ற பிரார்த்த கர்மாவுடைய தாக்கம் மூளையிலையும் எப்போது நினைவாக இருக்கும். சரி, இந்த 2 வினை பதிவுகள், முன்வினை, தன்வினை என்ற 2 வினை பதிவுகள், இவை இணைந்து பிரதிபலிப்புதான் ஆகாமியம் என்ற பின்வினைக்கான, புது வினைக்கான, புகு வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கும். அப்போ பின்னே நீ செய்வினைக்கு மேற்கொண்டு அடுத்த வினாடி முதல் வாழ்கின்ற காலம் வரைக்கும் நாம் செய்யக்கூடிய செய்வினைக்கு, பின்னேணி செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கு பெற்ற பழக்க பதிவும் உண்டு. புலன்களிலேயும் அந்த பதிவு உண்டு. மூளையில ஏற்கனவே பிராப்த கர்மாவாக இருக்கு. ஆத்மாவிலே சஞ்சித கர்மா இருக்கு. இந்த 2ம் இணைந்து நமக்கு எண்ணங்களாக, கற்பனைகளாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். அப்போ பின்னேணி செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு. சரி, இந்த 3 வகை, முன்வினை, தன்வினை, பின்வினை, இந்த 3 வகையான செயல்களுக்கும் உணர்வுகளுக்கும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி, உன்னை நீ உள் உணரும் அகத்தவத்தை ஆற்றி, நான் யார் என்று அறியக்கூடிய தன்னைத்தான் தேடுகின்ற ஒரு சுய முயற்சி தவம். இம்மூன்றும் உன்னை நீ உள் உணரும் அகத்தவத்தை ஆற்றி பழிப்பதிவை ஒவ்வொன்றாய் அகற்றி வர வேண்டும். ஒவ்வொரு வினை பதிவும் பழக்க பதிவு மாற்றி அமைக்கிறோம். அகத்தாய்வு என்பதே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் குணங்கள் தானே. ஏற்கனவே செய்த சஞ்சித கர்ம வினைகளின் பிரதிபலிப்பு தானே, பிராப்த கர்ம வினைகளின் பிரதிபலிப்பு தானே. அப்ப இவற்றையெல்லாம் நன்று தீது என்று தரம் பிரித்து பார்த்து தீயவற்றை விளக்குவதும் நல்லவற்றை ஸ்திரப்படுத்துவதுமாக அமைந்ததுதான் மனித வாழ்க்கை. இப்படி பழிப்பதிவை ஒவ்வொன்றாய் அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினை பதிவுகளை மாற்ற நமக்குள்ளாக ஆத்மாவிலே, மூளையிலே, புலன்களிலே ஒவ்வொரு இடத்தும் ஒரு விதமான ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஒரு இயக்க சீர்மையோடு துல்லியமாக அமைந்திருக்கின்ற பதிவுகளின் தாக்கம். தன்னில் பதிவான வினை பதிவுகளை மாற்றவோ, தணிக்கவோ, குறைக்கவோ பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். இந்த இடத்துல எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? பொருள் செல்வாக்கு பயனாகாது. பணத்தை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, பதவியை கொண்டோ இவற்றை மாற்றிவிட முடியுமா? அதாவது நமக்கு துன்பங்கள் நேர்கின்ற போது பரிகாரம் செய்வது என்று சோதிடர்களும் புரோகிதர்களும் நமக்கு சொல்வார்கள். அதன்படி
இங்கே இந்தியாவுல, தமிழ்நாட்டில எத்தனையோ மக்கள் பரிகார பூஜைகளை செய்வதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்படி செய்ததன் மூலமாக பாவம் விலகிவிட்டதா? ஒரு முறை என்னோடு பள்ளியிலே படித்த நண்பர், நமது மன்றத்திலேயும் ஆசிரியர் பயிற்சி முடித்தவர். ஆனால் அவருக்கு அமைந்த தொழில் ஜோதிடம். அவரிடத்தில் நான் அவ்வப்போது ஜாதகம் பார்ப்பது உண்டு ஒரு காலத்துல. அப்படி ஒரு நாள் நான் என் மகனுடைய சாதகத்தை பார்த்தபோது, அவர் இதிலே சர்ப்ப தோஷம் இருக்கிறது, அதுக்கு தோஷ நிவர்த்தியாக காளகஸ்தியிலே போய் பரிகார பூஜை செய்து வந்தால் விலகிறோம் என்றார். நான் கேட்டேன், சரி இப்போ எந்த கட்டத்திலே சர்ப்பதோஷம் இருக்கிறது? அவர் லக்னத்துக்கு இந்த கட்டத்தில் இருக்குது என்றார். சரி, நான் காளகஸ்திக்கு போய் பரிகார பூஜை செய்துவிட்டு வந்தால் இந்த சர்ப்பதோஷம் கட்டம் மாறி இருக்குமா என்று கேட்டேன். இல்ல இல்ல, அது அங்கேயே தான் இருக்கும், ஒரு நம்பிக்கைதான் என்றார் நண்பர். சோ அவர் என்னுடைய நண்பர் என்றதுனால உண்மையை சொல்லிவிட்டார். இது ஒரு நம்பிக்கை தான் பரிகாரம் என்பதெல்லாம். உண்மையிலே எந்த மாற்றமும் இல்லை என்ற கருத்தை சொல்லிவிட்டார். ஆனால் இதை வைத்து பிழைப்பை நடத்துகின்ற சோதிடர்களும் புரோகிதர்களும் இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. மக்களும் ஒரு நம்பிக்கை அதன் என்ற அடிப்படையில ஏமாந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். நம்பிக்கை என்றாலே அதற்குள் மறைந்திருப்பது மூட நம்பிக்கை, இன்னொன்று நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை பின்னால் இந்த இரு கூறுகள் இருக்கும். எனவே நம்புவதற்கு முன்பு ஆதாரத்தை தேட வேண்டும். எதன் அடிப்படையில் இதை சொல்கிறீர்கள் என்று ஆதாரத்தை தேடினால் அந்த நம்பிக்கையிலே பலன் கிடைக்கும். அதன்படி ஆதாரத்தை பார்க்கின்ற போது இந்த பூசை புனஸ்காரங்களால், பரிகாரங்களால் எந்த பாவப்பதிவும் நீங்கியதாக வரலாறு கிடையாது. அது மட்டும் அல்ல, அறிவியல் விஞ்ஞானமே நிரூபித்த உண்மை என்ன என்றால், கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். நமக்குள் ஆத்மாவிலே ஒன்று உள்ளே போய்விட்டால் அதுவாக ஒரு காலகட்டத்தில் வெளியே வந்து அதற்குரிய சுக துக்க விளைவுகளை தந்துதான் விலகுமே தவிர, நாம் செய்கின்ற பூஜை புனஸ்காரம் பரிகாரங்களால இதுவும் உள்ள போகும். ஆனா என்ன மாற்றத்தை தர முடியும்? இப்போ ஒரு தொழில் செய்கிறோம், அதுக்கு ஒரு விளைவு வரும். இது வெறும் மந்திர அலைகள். பழங்களை தூக்கி நெருப்புல போடு, துணியை தூக்கி நெருப்புல போடு, இது வெறும் செயல்கள். உண்மை சொல்ல போனா இதெல்லாம் இயற்கை வளங்களை அழிக்கின்ற செயல், பயனற்ற வகையிலே அவற்றை எரித்து சாம்பலாக்குகின்ற செயல். இது எப்படி நம்முடைய வினைகளை மாற்ற முடியும்? எனவே இதே கருத்தை கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லுவார். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா, நெஞ்சுக்கு நீதியை ஒலித்தே வாழ்பவன் நிச்சம் மிருகமடா, மனம் நேர்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா என்று ஒரு 4 அற்புத வரிகளை தந்திருக்கின்றார் ஒரு திரைப்பாடலில். எனவே தன்னில் பதிவான வினை பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று அனைத்தும் உணர்ந்த ஒரு மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள். இவரை விட சோதரர்களும் புரோகிதர்களும் அறிந்திருப்பார்களா என்று யோசிச்சு பார்க்கணும். இரண்டாவது, ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் போன்ற இதிகாசங்கள், அவற்றிலேயும் செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியை
அங்கங்கே எடுத்து காட்டுகிறார்கள் தானே. உதாரணமாக ராமாயணத்துல ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொல்றேனே. பல குறிப்பு இருக்கு. ஒரு குறிப்பை இப்ப சொல்றேன். நினைவுல வந்தது. ராவண வதம் முடிந்த பிறகு சீதை விடுதலை செய்து ராமன் அழைத்து வருகிறான். அப்போ ராமன் என்ன சொல்றான் சீதை இடத்துல? ராவணனை வதம் செய்து உலகத்திற்கு நன்மை செய்வதற்காகத்தான் இலங்கைக்கு வந்தேன். உன்னையும் விடுதலை செய்து மீட்டு விட்டேன். இனி உனக்கு விரும்பியவாறு யாரோடு வேண்டுமானாலும் நீ வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. சீதையை பார்த்து ராமன் இப்படி சொல்லலாமா? நீ யாரோடு வேண்டுமானாலும் உனக்கு பிடித்தவாறு வாழ்ந்து கொள்ளலாம் என்று சீதையை பார்த்து ராமன் சொல்லலாமா? சரி, இது ஏன் இந்த வார்த்தைகள் வந்தன? ராமனின் வார்த்தைகளாக அல்ல, விதியின் வார்த்தைகளாக வந்தன. விதியின் வார்த்தைகளாக வந்தன. ஏன்? சீதையை தாய்க்கு நிகராக மதித்து வந்தவன் இலக்குவன். அவளுடைய பாதங்களை தவிர ஏறிட்டு பார்த்தது கிடையாது இலக்குவன். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க சீலனை அந்த மாயமான் வருது பாருங்க. அப்போ மாயமானை துரத்தி கொண்டு ராமன் ஓடிவிடுகிறான். சீதை தனித்திருக்கிறாள். அப்போது ராமன் துரத்தி சென்ற மாயமானாக இருந்த மாரீசன் அம்பு எய்த சீதே லக்ஷ்மணா என்று குரல் எழுப்பி ராமனைப் போலவே குரல் எழுப்பி விட்டு இறந்து விடுகிறான். இந்த சத்தத்தை கேட்டவுடனே சீதை ராமனுக்கு என்னவோ நேர்ந்து விட்டது, நீ போய் பார் என்று இலக்குவனை போக சொல்கிறார். இலக்குவனோ ராமனை வெல்கின்ற சக்தி உலகத்தில் கிடையாது, நான் விலகிவிட்டால் உங்களுக்கு ஆபத்து, அதனால் நான் போக முடியாது என்றான். சீதை சொல்றா, உங்க அண்ணன் செத்த பிறகு என்னை நீ உன்னுடையவள் ஆக்கிக் கொள்ளலாம் என்று திட்டம் எதை வைத்திருக்கிறாயா? அப்படி இருந்து அதற்கு முன் நான் கோதாவரியில விழுந்து இறந்து விடுவேன் தெரியுமா என்று சொன்ன பிறகு, இந்த வார்த்தை கேட்ட பிறகு இலக்குவன் அங்கு நிற்க முடியுமா? அப்போ தாய் போல் மதித்த ஒரு ஒழுக்க சீலனை என்னை நீ மனைவியாக்கிக் கொள்ள நினைக்கிறாய் என்று கேட்டாலே, அந்த வார்த்தையின் விளைவு விதியின் விளைவாக இங்கே வந்தது என்று அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு இதிகாசத்தை பார்த்தாலாவது ஒரு செயலுக்கு விளைவு எங்கேயாவது வந்தே விடுகிறது என்பதைத்தானே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது ஏன் மக்கள் மத்தியிலே பதியவில்லை என்றால், இந்த சொற்பொழிவார்கள் எல்லாமே வார்த்தை ஜாலங்களை கையாளுகிறார்களே தவிர, அதற்குள் இருக்கின்ற என்றைக்கும் மனித குலம் பின்பற்ற வேண்டிய அறநெறிகளை அவர்கள் வலியுறுத்தி சொல்வதில்லை, தெளிவுபடுத்தி பேசுவதில்லை. இதனால் இதிகாசங்களை ஒரு சரித்திரம் போல கதை கேட்கிறார்களே தவிர, இது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை சுட்டி காட்டுகின்றன என்ற கருத்து 99.9% பக்தர்கள் மத்தியில கிடையாதுங்க. யாரோ நம்மை போல் சிந்திக்கின்ற ஒரு சிலருக்குத்தான் இந்த கருத்து பயன்படுகிறதே தவிர, பக்தி மார்க்கத்திலே யாருக்கும் இந்த இதிகாசங்கள் வாழ்க்கையில எந்த ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து விடவில்லை. சரி, இப்போ இறைநிலையிலிருந்து மனிதன் வரைக்கும் வந்த ஒரு பரிணாம சரித்திரம் வரலாறு, இது 2 பகுதிகளாக பிரித்து நமக்கு விளக்கப்படுகிறது. ஒன்று பிரபஞ்ச தன்மாற்ற வரலாறு, இன்னொன்று உயிரினம். இந்த உயிரினத்திலேயும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று தியாகத்தின் சின்னங்களாகவே வாழ்ந்து முடிகின்ற இனம், இன்னொன்று சார்ந்தே வாழ்கின்ற இனம். 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று மற்றவர்களுக்காக வாழ்வது, இன்னொன்று சுயநலமாக
மற்றவரை சார்ந்து வாழ்வது. இது எப்படி என்று பார்த்தோம் என்றால், இப்போ முதலில் தோன்றியது மைக்ரோ பாக்டீரியா, நுண்ணுயிர். அதற்கு என்ன தேவை? உயிர் சக்தி தேவை. இந்த உயிர் சக்தி யாரும் உற்பத்தி செய்ய முடியாது. எங்கே ஜீவகாந்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜீவாந்தமே உயிராக தரமாற்றம் அடைந்து கொள்ளும். அப்போ ஜீவாந்தத்தையே தன்வசப்படுத்தி நுண்ணுயிர்கள் வாழ்ந்து விடுகின்றன. அதன் பிறகு வளர்ச்சி பெற்ற இந்த பச்சையத்தை மையமாக கொண்டு வளர்ந்த சில நுண் உயிர்கள், பிறகு அமீபா, பிறகு வந்த தாவரங்கள். தாவரங்களை பாருங்களேன், இந்த அமீபா வரைக்கும் அது தன் இனத்தை தானே ஜீவாந்தத்தை மையமாக கொண்டு வாழ்ந்து விடுகிறது, விருத்தி செய்து கொள்கிறது. தாவரமாக வந்தது, வெளிப்பட்டது நாம் மதிக்கக்கூடிய, பயன் கொள்ளக்கூடிய முதல் இனம். ஸ்பரிசத்தை மட்டுமே உணரக்கூடிய முதல் ஜீவனாக நாம் சொல்கின்றோம். இந்த தாவரங்கள் வளர்ச்சி பெறுவதனால அதற்கு என்ன லாபம்? ஒரு விதை இடுகிறோம், அது விருட்சமாக வளர்ச்சி பெறுகிறது. அதன் கனியை அதுவா சுவைக்கிறது, அதன் மலரை அதுவா ரசிக்கிறது. அப்ப அதற்கு என்ன லாபம்? ஒரு திரைப்பாடலே கூட வரும், மேகத்தால் மழை பொழியும், மேகம் கண்ட லாபம் என்ன? மழை பொழிவதனால மேகத்துக்கு என்ன லாபம்? இது போல தாவரங்கள் வளர்கின்றன, அதற்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் அத்தனை உயிர்களுக்கும் அதுதான் உணவு. அத்தனை உயிர்களுக்கும் அதுதான் உணவு. அப்ப அடுத்து வந்த புழு முதல் மனித இனம் வரைக்கும் தாவரங்கள் தான் அடிப்படையிலே உணவு. அதேபடி புலி, சிங்கம் இதெல்லாம் என்ன தாவரங்களை சாப்பிட்டா வாழ்கிறது? அதெல்லாம் அசைவ பட்சிகள் சொல்றோம் இல்லையா? சரி, அது மானை சாப்பிட்டது. மான் எதை சாப்பிட்டது? இல்லையா, புலி மானை சாப்பிட்டது, மான் எதை சாப்பிட்டது? அப்போ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரத்தை தான் ஒரு ஜீவன் சாப்பிட முடியும். அப்போ தாவரத்தை சாப்பிட்ட மானை புலி சாப்பிட்டது. அப்போ மான் உடலாக இருப்பது எதுங்க? தாவரம் தானே. அப்ப தாவரத்தின் இலைகளே நம்மிடத்திலே சதைகளாயின, தாவரத்தின் நரம்புகளே நம்மிடத்திலே நரம்பு மண்டலமாயின. இப்படி இரண்டு வகையான வாழ்க்கை உயிரினங்களுக்கு. ஒன்று தனக்கு லாபமே இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்னொன்று மற்றொரு பயன் கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இப்ப மனித குலத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். சில பேருக்கு திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்காதுங்க, உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்காது. இருக்கா இல்லையா? இப்போ இவர் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற உணவு, மருத்துவம், கல்வி, வீடு, அனுபவ பொருட்கள், இதெல்லாம் என்ன ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு வரும், கூட்டிக் கொள்ளுங்க. இவருடைய உழைப்பால் முதலாளி, இந்த சமுதாயம் பெற்ற நன்மைகள் என்ன என்பது ஒரு மதிப்பு போட்டு பாருங்க. நிச்சயமாக இவர் பெற்றதை விட தந்தது அதிகமாக இருக்கும். அப்படி பல உழைப்பாளிகள் தந்ததுதான் ஒரு மனிதன் செல்வந்தனாவதும், ஒரு மனிதன் அரசியல் மூலமாக கோடிக்கணக்கான சொத்துக்களை குவிப்பதும் இதெல்லாம் சாத்தியமாகிறது. அப்போ வசதி படைத்தவர்கள் என்றால் மற்றவர் உழைப்பையும் அறிவையும் பயன் கொண்டவர்கள். கூலிகள் என்றால் தன் உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்காமல்
குறைவாக பெற்று சிக்கனமாக வாழ்பவர்கள் என்று அர்த்தம். அப்ப 2 துறை இருக்கா இங்க? இதே போலத்தான் உலக நீதியே அப்படித்தான். அதனால ஐயோ நம்ம ஏமாந்து போயிட்டுமே, அவங்க எல்லாம் நம்ம வைத்து பிழைத்துக் கொண்டார்களே என்றால் தாவரத்துக்கு என்ன பதிவுங்க? அது தாவரமாகத்தான் இருக்க முடியும். அதை உண்டு வாழ்கின்ற ஜீவன்களுக்கு என்ன பதிவு? இது உண்டுதான் வாழ முடியும். இப்படி வினை பதிவுகளே ஒவ்வொன்றின் வாழ்க்கை நிச்சயிக்கின்றன. காரணம், இந்த உலகத்தில் ஜீவனில், அதாவது உலகத்தின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் என்பார் மகர்ஷி ஒரு பாட்டுல. உலகத்தின் ஈர்ப்பு உள்மையம். இப்ப இந்த பூமிக்கு ஒரு கருமையம் உண்டு இல்லையா? கோர் பாயிண்ட். அதே போல ஒவ்வொரு ஜீவனுக்கும் மனிதனுக்கும் கருமையம் உண்டு, ஆத்மா உண்டு. அப்ப இயங்குகின்ற அனைத்திற்குமே ஒரு மையம் உண்டு. அந்த மையத்துல என்ன பதிவு? உலகத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இந்த விதியை மீறி எந்த விண்ணும் கோளும் இயங்க முடியாது. காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், இது உயிர்களின் இயல்பு. இது இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. இப்போ யாரை எந்த பொருளை எதை செய்தாலும் உடனே பிடித்தது பிடிக்காது என்று தரம் பிரிக்கிறது இல்லையா மனசு? ஒரு மனிதனை பார்க்கிறோம், உடனே அவரோடு இணைந்து போக வேண்டும், அல்லது இவெல்லாம் ஒரு மனுஷன் என்று பகை உணவு தோன்றுகிறது இல்லையா? காரணம் என்ன? நம்முடைய தன்மைக்கும் அவருடைய தன்மைக்கும் ஒத்து போனால் இணக்கம். ஒண்ணும் இல்லை, ஒரு திருமண மண்டபத்திற்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்படியே பாக்குறீங்க எங்க உட்காரலாம்னு. ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காருறீங்க. அவரிடத்து பேசுகின்ற போது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இணக்கம், நட்பு ஏற்படும். அப்ப ஏன் இத்தனை பேர் இருக்கிற போது நீங்க அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தீங்க என்றால், நம்முடைய அலை இயக்கத்திற்கு எங்கே பொருந்துமோ அங்கேதான் போய் உட்காருவோம். பஸ்ல உட்கார்றது வேற, அது சந்தர்ப்ப சூழ்நிலையின் தாக்கம். ஆனா நாம் தேர்ந்தெடுக்கின்ற இடம் என்று வருகின்ற போது இது மாதிரி இருக்கும். அப்போ அந்தந்த அலை இயக்கம் அதற்கு ஒத்த அலை இயக்கத்தோடு தான் சேரும். இன்னும் சொல்ல போனா வெளிநாடு, கனடா, அமெரிக்கா, இந்தியாவில இருந்து போறாங்க. ஒரு பகுதியில இந்தியர்கள் அதிகமா இருப்பாங்க. ஏன்? துணைதான் பாதுகாப்பு என்ற செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட். அதன் காரணமாக அந்தந்த இனம் எங்கே வாழ்கிறதோ அங்க போய் வாழும். அங்க ஒத்து போகாம இருக்கலாம், கொஞ்சம் முரண்பாடு இருக்கலாம். ஆனாலும் இந்தியன் என்ற விரிவில ஏற்றுக்கொள்வோம். இப்படி ஒரு ஜீவன்களிலே, உயிர் இனங்களிலே ஒன்று தருவதும் இன்னொன்று பயன் கொள்வதும், இதுவும் இயற்கை விதிதான். நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்க்கிறேன், அவெல்லாம் சுகமா இருக்கிறான்னு சொன்னா என்ன பண்றது? இயற்கை யாரும் மாற்ற முடியாது. என்ன அமைந்ததோ அதுதான் வாழ்க்கை. இதை எப்படி மேன்மைப்படுத்திக் கொள்வது என்ற சிந்தனையில் மகான்கள் கண்டெடுத்த வழிமுறைகள் தான் ஒரு இயற்கை ரகசியத்தை நமக்கு மையம் கொண்டிருக்கிறது. என்ன? இந்த பதிவை ஏற்படுத்துவது காந்தம். அந்த காந்தத்துக்கு மூலம் ஏகாந்தமாகிய இறைவன். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அப்ப காந்தத்தின் ஒரு தன்மை மட்டும் இருந்தால் அது ஏகாந்தம். இரண்டு தன்மை அமைகின்ற போது காந்தம். ஈர்ப்பும் விளக்கும் இருந்தால் காந்தம். ஈர்ப்பு மட்டுமே இருந்தால் காந்தம், ஏகாந்தம். இந்த காந்தத்தன்மை இருப்பதனால அந்த அனுபவங்கள் பதிகிறது.
அதுல ஏன் சுகதுக்கம் விளைவாக வருகிறது என்றால், இயற்கையிலேயே ஒரு சட்டம் இருக்கிறது. இதற்கு இத்தனை அணுக்கள் சேரணும். இப்போ ஆக்சிஜனுக்கு 16 அணுக்கள். 16 தானே? 16. ஆமா, 16. ஆனா அது நீராக மாறணும்னு சொன்னா 18 அணுக்கள் வேணும். அப்பதான் நீர் துகளாக மாறும். அப்ப 16 அணுக்களோட 2 எப்படி சேருது என்ற விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கருத்து பாருங்களேன். மையத்துல புரோட்டான், நியூட்ரான், 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இணைந்திருக்கும். அதுக்கு அடுத்து முதல் சுற்றுவட்ட பாதையில 2 எலக்ட்ரான் இருக்கும். நேர் எதிராக 2 எலக்ட்ரான் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும். 2வது ஆர்பிட் சுற்றுவட்ட பாதையில 6 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த 2வது 3வதுன்ற ஆர்பிட் அமைகின்ற போது 8 எலக்ட்ரான் இருந்தால்தான் அது முழுமை. அதுக்கு மேல சேராது. 4 இருந்ததுன்னா வாய்ப்பு கிடைத்தா பிரிஞ்சு போயிடும். 5 6 வந்த பிறகு அது ஈர்க்கத்தான் பார்க்குமே தவிர விட்டு கொடுக்காது. அப்ப என்ன ஆகுது? ஹைட்ரோஜன் 1 எலக்ட்ரான் அந்த 2 பக்கத்துல வருகின்ற போது இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுங்க? அந்த ஹைட்ரோஜன் இருக்கின்ற 2 எலக்ட்ரானை தன்வசப்படுத்திக் கொள்கிறது. அப்ப 18 ஆன உடனேயே அது நீரக வாயுவாக மாறிவிடுகிறது. இப்படி கோடிக்கணக்கான H2O சேர்ந்தால் ஒரு துளி நீராகிறது. இதுதான விதி. இது போல அந்த ஈர்த்தல் அப்படின்றது இயற்கையின் விதி. ஒன்று இன்னொன்றாக மாற வேண்டும் என்றால் அந்த விதி. அதே போல அந்த 2க்கு மேல் ஈர்க்கல இல்லையா? ஆக்சிஜன் 6 இருந்தது, 2 எடுத்தது 8 ஆயிடுச்சு. 8க்கு மேல ஈர்க்க முடியாது. இப்போ காலையில டிஃபன் சாப்பிடுறோம். நம்ம வயிறுக்கு 6 இட்லி ஈர்ப்பு இருக்குது. நீங்க 6 மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சர்க்யூட் ஃபுல் ஆயிடுச்சு. வயிறு நிறைவு பெற்று விட்டது. இப்போ 2 எக்ஸ்ட்ரா நீங்களா விரும்பி உள்ள திணிச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 எக்ஸ்ட்ரா நாம திணிக்கிறோம் உள்ள. அது என்ன ஆகும்? வயிறு ஏற்காது. ஏன்னா அதோடைய செரிமான சக்தி 6 இட்லி தான். நீங்க 8 எக்ஸ்ட்ரா உள்ள போட்டீங்க, 2 எக்ஸ்ட்ரா உள்ள போட்டீங்க. இப்ப என்ன ஆகும்? அதை விளக்கும். அப்படி விளக்குகின்ற போது என்ன ஆகுது? அது செரிக்க முடியாமல் ரத்தத்துல நோயாக மாறும். இதெல்லாம் விதிதாங்க. சிந்தித்து பார்த்தால், ஏன்னா பௌதிகத்தால் ஆன உடம்பு தான் இது. பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு நமக்கு. அங்கே விண்ணுக்கு என்ன விதியோ அதே விதிதான் நமக்கும். ஆனா அந்த விதியை மீறக்கூடிய மனசு, ஆனா மனசு மீறி போக முடியுமா என்றால் மனசு மீற முடியறது இல்லை. மீறி போகுது. அந்த மீறுதலுடைய விளைவை துக்கமாக துன்பமாக அறிகிறது. அப்போ சுகத்திற்கு காரணம் இயற்கை சட்டத்தை, தேவ நீதியை மதிப்பது. துக்கங்களுக்கு காரணம் அவமதித்தது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? நான் நிறைய சாப்பிடுவேன், ஆனா வயிற்று வரக்கூடாது அப்படின்னு நீங்க எந்த கோயில உருண்டாலும் மாறுமா? விதி மாறுமா? பாருங்க. நான் பரம பக்தன், காலையில 10 இட்லி முழுங்கிட்டு கோயில போய் உருண்டேன்னாக்கா எல்லாம் சரியா போயிடும், வயிற்று வராது அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? போயிடுமா? அப்போ செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன? பரமனைப்பின் வேண்டுவதால். அப்ப அந்த இயற்கை சட்டம் தான் பக்தி மார்க்கத்துல விதி, தெய்வ நீதி என்று சொல்லப்படுகிறது. சயின்ஸ்ல லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டம். தத்துவத்துல பக்தியில தெய்வ நீதி, தெய்வ கடாட்சம், திருவருள். அப்ப தெய்வத்தின் நீதியை பின்பற்றுபவர்களுக்கு தெய்வம் சுகமளிக்கிறது. தெய்வத்தின் நீதியை அவமதிப்பவர்களுக்கு தெய்வமே தண்டனை தருகிறது, துன்பம் தருகிறது. இந்த விதியை புரிந்து கொண்டோம் என்றால்
இப்போ தெய்வநீதியை மதித்து வாழ சொல்வதற்கு நமக்குள்ள என்ன இருக்குங்க? எது நம்மை தெய்வநீதியோடு இணைந்து வாழ்வதற்கு துணை செய்யும்? அறிவு. தெய்வத்தின் பின்னமாகிய பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவின் அனுபவங்கள் அதான் மனசு. இந்த மனசு அனுபவங்களை சார்ந்தே இயங்கும். அப்ப எத்தனையோ பிறவைகளாக அதர்மத்திலேயே வாழ்ந்து பழகிய இந்த மனசு பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்களிலே அதிகமான நாட்டம் கொண்டிருக்கும். அதாவது இதுல ஒரு பக்குவம் இருக்குங்க. சாமி அதையும் சொல்லுவாங்க. திருடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் யோகியனாக இருப்பதும் உண்டு. திருடுவதற்கு வாய்ப்பு கிட்டி திருடிய பிறகு பிடிபடாத வரைக்கும் அவன் யோகியனே. பிடிபட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்காத வரைக்கும் அவன் யோகியனே. இப்ப எவ்வளவு இருக்குங்க. இது போல சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காததனால் அவன் யோகியனா இருக்கிறான். இப்ப இங்க இந்தியாவுல அண்ணா ஹசாரேன்னு ஒரு சுதந்திர போராட்டக்காரர், வயதான ஒருத்தர். அவரு லஞ்ச ஊழலை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தினார். ஒரு 10-15 ஆண்டுக்கு முன்பு நினைக்கிறேன். அவருடைய கூட்டம் எங்கு நடந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அப்போ நான் இதே போல வகுப்பு நடத்துகின்ற போது இப்படி நடக்கிறது இந்த இடத்துல. இப்போ அண்ணா ஹசாரே அவர் சொன்னபடி வாழ்ந்துட்டு இருக்கிறார். சரி, மதிப்புக்குரியவர். இப்ப இவர் சொல்லக்கூடிய கருத்தை இத்தனை பேர் கேட்கிறார்களே, இவர் எல்லாமே யோகியர்களான்னு எப்படி சோதித்து பார்க்கலாம்? இந்த கூட்டம் நடக்கட்டும். அந்த பக்கமாக ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு பெரிய பையில அதிகமா வேண்டாம், ஒரு 100 ரூபாய் தாள் அப்படியே கொட்டினு வச்சுங்க. இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் ஓடி வந்து பொறுக்க மாட்டார்கள் என்று கேட்டேன். யாரும் வரமாட்டாங்களா? அப்படி வந்து பொறுக்கக்கூடியவன், அவனுக்கு பதவி அதிகாரம் கிடைத்தால் எப்படி தவறு செய்யாம இருப்பான்? அதுக்கு உதாரணம் தான் அவருடைய சீடர் கெஜ்ரிவால். அவருடைய பிரதான சீடர் அவரு. இப்ப அவரு ஊழல்ல மாட்டி சிறையில இருக்கிறார். அப்போ வாய்ப்பு கிடைக்காததுனால் யோகியனாக இருப்பது பெருசல்ல. வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யாமல் இருப்பதுதான் யோகியத்தனம். அப்ப தர்மத்தின் பால் எந்த அளவுக்கு நாம் ஈடுபாடு வைத்திருக்கிறோம் பாருங்க. அந்த அயராத அசராத ஒரு உறுதியான பந்தம் இருக்க வேண்டும். அறத்தின் பால், தர்மத்தின் பால். அவன் தான் உண்மையான தேவபக்தி. உண்மையான தேவபக்தன் அவன் தான். என்ன சொல்றாங்க? அதாவது இது ஒரு பாத்திரம் உண்டு. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுத அமரர் ஏறு ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இது எத்தனையோ பக்தர்கள் ஆன்மீகவாதி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னங்க? இச்சுவை தவிர, இந்த பேரின்பத்தை தவிர இந்திர லோகத்தை ஆளக்கூடிய பதவி எனக்கு கிடைத்தாலும் நான் விரும்ப மாட்டேன். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இப்ப அத்தனை வைணவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தேடி பாருங்க. வைணவத்தை பின்பற்றுகின்ற அத்தனை மக்களும் பக்தர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்களா? சொர்க்கம் என்ன, ஒரு ஒரு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், ஒரு கொஞ்சம் காசு கிடைக்கும்னா யாருக்கும் தெரியாதுன்னு தப்பு பண்றாங்க இல்ல? அப்போ வாயில யோகியன்,
மனசுக்குள்ள அயோக்கிய. இப்படி போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்குள் இருக்கின்றானே மனசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. அப்ப நமக்குள் இருக்கின்ற தெய்வத்திற்கு பயந்து வாழ வேண்டும், தெய்வ நீதிக்கு பயந்து வாழ வேண்டும். ஏன்னா தெய்வ நீதிதான் பதிவுக்கு தக்க விளைவை தருகிறது. எனவே பாவ பதிவுகளை போக்கும் வழி என்ன என்றால் பாவத்தை தூக்கி வெளியே போட முடியாதுங்க. பல பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. இந்த தலைப்புக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்தோம்னாக்க பாவம் எல்லாம் வெளியே போயிடும் நினைக்கிறாங்க. போகாது. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். போகாது. பிறகு எப்படி மகரிஷி இந்த தலைப்பை தந்திருக்கிறாங்க? பாவப்பதிவிலும் போக்கும் வழின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப போகணும் இல்ல என்றால் இங்கு போக்கும் வழி என்பது பாவத்தை போக்குறது அல்ல, அதுகிட்ட நாம போகாம இருக்கிறது. பாவத்துக்கிட்ட நாம போகாம இருக்கிறது. எப்படி? இப்ப நம்ம ஆத்மாவில பதிவுகள் இருக்குங்க. சஞ்சித கர்மா, நாம செய்த பிரார்த்த கர்மா ரெண்டும் இருக்கு. அதுல அறிந்தோ அறியாமலோ செய்த பாவப்பதிவுகளும் இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒரு ஃப்ரீக்குவன்சில இருக்கும். 14 - 40க்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அது பதிந்திருக்கும். இப்ப இது அது வெளியே வருது பாருங்க. ஒரு பாவப்பதிவு வெளியே வருதுன்னா அது நிச்சயமா 20 அலைச்சூழலுக்கு மேலதான் அந்த பதிவுல எல்லாம் இருக்கும். அப்போ 25 - 30 அலையில ஒரு பதிவு வெளியே வருதுங்க. அப்படி வெளியே வருகின்ற போது அந்த நேரத்துல நம்ம ஒரு பேருந்து ஏறுகின்ற ஒரு செயல் வச்சுங்களேன். பேருந்து ஏறுகிறோம். கூட்ட நெரிசல் அவசரத்துல அடுத்துடைய காலை மிதித்து விடுகிறோம். இது நம்முடைய கவனக்குறைவு தானே. அவர் என்ன கேட்கிறாரு? ஏப்ப மனசு நிக்கிறது தெரியல, கொஞ்சமா கண்ணு இருக்கா, அறிவு இருக்கான்றார். இப்ப நமக்கு 30 அலைச்சூழல் நம்மை மோதுகிறது. சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ நாம் அந்த 30 ஃப்ரீக்குவன்சிக்கு நாம் ஆளாகின்ற போது அவ்வளவு சௌரியம் பார்க்கிறவன் கார் வச்சு போக வேண்டியதானே, எதுக்கு பஸ்ல வர்ற, நீ மட்டும் எதுக்கு வரன்னு அவன் திருப்பி கேட்பான். வார்த்தை முற்றி கை கலப்பாகி போலீஸ் ஸ்டேஷன் கூட போக வேண்டியிருக்கும். இப்ப இதே இடத்துல 30 வெளியே வருதுங்க. ஆனா நான் என்ன பண்றேன், செய்த தவ பயிற்சியின் காரணத்தால், அகத்தாய் பயிற்சிகளின் காரணத்தால், பொறுமையை பின்பற்றி கொண்டிருக்கின்ற, அதுல பயணித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர் இந்த வார்த்தையை கேட்கிற போது நியாயம்தானே. நாம அவசரத்துல பஸ் கிடைக்க போயிட்டான்னு சேர்ந்த அவசரத்துல நம்ம ஏறிட்டோம். நமக்கு முன்னாடி அவர் அங்க நின்று இருக்கிறாரு இல்லையா, மன்னிச்சுங்கய்யா தெரியாம அவசரத்துல. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னா பேச அமைதியா உள்ள போயிட்டோம் வச்சுங்களேன், இப்போ ஒரு சண்டை தவிர்க்கப்படுகிறது. இப்போ 30 அலைச்சூழல் வேகத்தில் ஒரு பதிவு வெளியே வருகிறது. ஆனா நான் அதை புறம் தள்ளிவிட்டேன். எப்படி? நான் செய்த தவத்தின் மூலமாக, நான் செய்த அகத்தாய் பயிற்சியின் மூலமாக அதிலிருந்து நான் விலகி விடுகிறேன். பதிவு அங்கேயே தான் இருக்கும். ஆனா என்னாச்சுங்க, நான் விலகி விடுகிறேன். சரி, இப்ப வெளியே வந்தது அதுக்குரிய தாக்கத்தை கொடுக்கலையே, என்னாகும் என்றால் நான் அதை புறம் தள்ளியதால் அது வான்காந்தத்திலே போய்விடும், நம்மை பாதிக்காது. இப்படி ஒவ்வொரு பதிவும் வெளிவருகின்ற போது நாம் ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. இப்படி கவிஞர் வாலியுடைய கருத்தின்படி, ஞானிகளுடைய அறிவுரைப்படி அந்த உணர்ச்சி வேகத்திற்கு ஆட்பட வேண்டிய சூழ்நிலை வருகின்ற போது தவத்தின் பயன் கொண்டு அமைதி காத்தால் அது தானா வான்காந்தத்துக்கு போயிடும். சரி, இப்ப நானா உள்ள போய் அங்க சஞ்சித் கர்மலா நோண்டி எடுத்து இதெல்லாம் சுத்தப்படுத்த முடியுமா? போக்கும் வழியில முடியாது. அதுக்கு என்ன பண்றது? எப்போதும் இறை உணர்வோடு நிலைத்திருப்பது. இப்போ
அவ்வப்போது சில மடாதிபதிகளை பற்றிய செய்திகள் செய்தித்தாள்ல வரும். இப்ப காஞ்சி மடத்துல ஒருத்தர் யாரு ஜெயேந்திர ஒருத்தர் இருந்தாரு. அவரை பற்றி பல மாதங்களாக எல்லா செய்தி ஊடகங்கள் எல்லாம் பழித்து பேசப்பட்டது. அது எப்படி ஏதோ பாதிரியார்கள் அவர்கள் எல்லாம் அப்பப்போ செய்திகள் வருது. அப்ப ஆன்மீகத்தையே மேற்கொண்டு ஒரு மரத்திற்கு தலைமை வகிக்கின்ற ஒருத்தருக்கு எப்படி இப்படி ஒரு அவதூறா அல்லது ஒரு பயிற்சியல் செய்வதற்கு மனம் வந்தது என்றால் இதுதான், பாவத்தை போக்க முடியாது. ஏன்? அவருடைய முன்னோரின் வினைப்பதிவு வித்து நிலை இருக்கு. அது வெளிப்பட்ட போது புலன் கவர்ச்சிக்கு ஆளாயிட்டார். அது யாருக்கும் தெரியாத வரைக்கும் கௌரவமா இருந்தது. யாரோ ஒருத்தர் நோண்டி வெளிவிட்டுட்டாரு. மரத்தின் பாரம்பரியமே பாழா போனது. 600 வருஷம் பாரம்பரியம் காஞ்சி மரத்துக்கு. அவருடைய காலத்துல நாசமா போச்சு. எனவே இப்போ ஏன் இவ தப்பு பண்ணினாங்க? பக்தியில் முத்தி இருந்து கூட, ஆன்மீகத்தையே வாழ்க்கை என்று பிரம்மச்சரியத்தை பின்பற்றிய போது கூட ஏன் பெண் சுகத்திலே தன்னை இழந்தார்? இதுதான் பதிவுடைய தாக்கம். அப்போ இதுக்கு என்ன வழி? தப்பும் வழி எது என்றால், அந்த சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதான் சொல்வார். புலன்கள் வழியாக அனுபவித்து விட்டு பிறகு அந்த சுகத்திலிருந்து விடுபடுவதை விட அந்த அந்த சுகமே இல்லாமல் இருப்பது சால சிறந்தது அப்படிம்பார். அனுபவப்பட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். சாமி சொல்லுவாங்க, எந்த அலைச்சூழலிலே ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதே அலைச்சூழல் வருகின்ற போது மீண்டும் அதே உணர்வு, அதே நினைவு, அதே தாக்கம் வரும். அதனால எப்பவும் 14 தொடாத ஒரு சகஜ நிஷ்டை விழிப்பு நிலைக்கு வரணும். அதுக்கு பேர் தான் தவம். 13 அலைச்சூழலை தாண்டாத ஒரு பாதுகாப்பான எல்லை தான் 13 அலைச்சூழல். அப்போ ஆத்மாவினுடைய நம்முடைய கருமையத்தின் அலையக்க வேகம் 1 to 40 cycles per second. 13க்கு மேல போகாம இருப்பது நம்முடைய மனப்பக்குவம், அறிவின் பக்குவம். அதற்கு துணை செய்வது தவம். அப்ப மகரிஷி பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் எதன்படி போக முடியும் என்றால் தவத்தின் மூலமாகவே போக்க முடியும். தவத்தின் மூலமாகவே போக்க முடியும் என்று ஆக்னே, துரியம், துரியாதம் என்று 3 தீட்சைகளை தந்திருக்கிறார். எனவே இப்போ இந்த பாவத்தினுடைய பூர்வீகம் என்னன்னு பார்க்கணும். இப்போ தாவரங்கள் வரைக்கும் பாவம் இல்லைன்னு பார்த்தோம். ஏன்னா அது தியாகிகளாக அடுத்து வரக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தியாகத்தின் சின்னம். அதான் சாமி சொல்லுவாங்க, தாவரங்கள், தொழிலாளர்கள், பெண்கள், இந்த 3 பேருமே வணக்கத்திற்குரியவர்கள். ஏன்னா உயிர் வாழ்தலுக்கு அடிப்படை தாவர உணவு, வாழ்க்கை வசதிகளுக்கு அடிப்படை தொழிலாளர்கள், சந்ததிகள் வருவதற்கு காரணம் பெண்கள். இந்த 3 பேர் இல்லைன்னா உலகம் இல்லைங்க. அதனால் இந்த 3 இனமும் வணக்கத்திற்குரியவை, வழிபாட்டுக்குரியவை, மதிப்புக்குரியவை, போற்றுதலுக்குரியவை. அதனால்தான் எல்லா தெய்வங்களுக்கும் நாம் வழிபடுகின்ற போது ஒரு அருகம்புல்லு, பூவு, பழங்கள், இப்படி இயற்கையைத்தான் நாம் அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? எனவே அந்த தாவரங்கள் வணக்கத்திற்குரியவை என்பதனால்தான் தெய்வத்திற்கு அர்ப்பணித்து தெய்வத்தோடு சேர்த்து அந்த பழத்தை வணங்குகிறோம், பூவை வணங்குகிறோம்,
அருகும் புல்லை வணங்குகிறோம். விநாயகர் மட்டும் வணங்கல. விநாயகர் மேல் வைத்த பிறகு விநாயகரோடு அருகம்புல் சேர்த்துதான் வணங்குகிறோம். ஒரு தெய்வத்திற்கு மாலை சாற்றிய பிறகு அந்த தெய்வத்தோடு மாலையை சேர்த்து தான் வணங்குகிறோம். தெய்வத்திற்கு பழங்களை அர்ப்பணித்த பிறகு தெய்வத்தை வணங்குகின்ற போது பழங்களையும் நீரையும் சேர்த்துதான் வணங்குகிறோம். ஆனா இந்த ரகசியம் யாரும் யோசிக்கிறது இல்லைங்க. தெய்வத்தை மட்டும் வணங்குற நினைக்கிறாங்க. தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அத்தனை தாவரத்தின் தன்மைகளையும் இனங்களையும் சேர்த்துத்தான் வணங்குகிறோம். இதெல்லாம் நுணுகி பார்த்து சிந்தித்தால்தான் நமக்கு முன்னோர் ஏற்படுத்தி வைத்த எந்த சடங்கும் குறையில்லை. அதற்கு ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை படித்து கொண்டால் கற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கைக்கு பயனாகுமே தவிர வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டுமே செய்துவிட்டு எனக்கு எல்லாம் கிடைக்கும் நினைத்தால் இது ஒரு ஏமாளித்தனம். ஒன்றும் நடக்காதுங்க. சரி, இப்போ இந்த பாவத்தின் பூர்வீகம் எங்கே, எப்படி அது விரிந்து நம் வரைக்கும் வந்தது என்ற சரித்திரத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் அன்பர்கள் உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்கள் சகஜ நிஷ்டை என்று சொன்னீர்கள் ஐயா. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? சகஜ நிஷ்டை என்றால் எப்போதும் அலைவேகம் 13 கடக்காமல் இருப்பது சகஜ நிஷ்டை. சகஜ நிஷ்டை. அப்ப இது நான் சகஜ நிஷ்டையில இருக்கிறார் என்று சொல்லி தவஞ்சேரர்களை சொல்லுவார், அந்த புராண கதைகளை சொல்லுவார்கள். அங்கே 13 அலைச்சூழலையே மனதை வைக்கின்ற போது நமக்கு மற்ற உணர்ச்சி வயப்பட்ட அனுபவங்களோ பதிவுகளோ வெளிப்பட முடியாது. இப்போ பயணம் செய்கிறோம், அப்போ தவம் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். அது ஞானிகளுக்கு சாத்தியம். ஏன்னா நம்ம இப்போ கண்ணை கட்டிட்டு வாகனம் ஓட்டுறாங்க பாத்தீங்களா மந்திரவாதிகள். அவங்க எப்படி கண் இல்லாம வண்டி ஓட்ட முடியுது? கரெக்டா? அப்படின்னா தவத்தில் ஆழ்ந்து போகின்ற போது அறிவுக்கண் செயலுக்கு வந்துடும். எப்படி இந்த பிரபஞ்சத்துல லட்சக்கணக்கான எண்ணற்ற கோள்கள் எல்லாம் ஒன்றோடொன்று மோதி கொள்ளாமல் அதது இயல்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அதை விட இந்த வாகனம் ஓட்டுவது மிக எளிது. ஏன்னா அது ஓடுற வேகம் மணிக்கு 1050 மைல் வேகத்துல பூமி ஓடிக்கிட்டு இருக்குது. 1050 மைல் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வரும். ஆனா நாம வாகனத்துல போறது மிஞ்சி போனா 120 கிலோமீட்டர் கனடால. இந்தியாவில மிஞ்சி போனா 40 கிலோமீட்டரு டிராபிக்ல. ஹைவேல போனா ஒரு 100 கிலோமீட்டர், அவ்வளவுதான். இதுக்கு மேல போக முடியாது. அப்ப இதுல மோதாம போக முடியாதா என்றால் முடியும். அதுக்கு அறிவு கண் திறக்கணும். அது நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை. அதனால் அந்த விஷ பரீட்சையில நம்ம செய்யக்கூடாது. சோ பயணம் தொழில் செய்கின்ற போது அந்த தொழிலிலே கவனம் வைக்கணும் பாருங்க. அந்த கவனம் வைக்கின்ற போதே அது 13 14 நிற்கும் என்கிற மகர்ஷி. அதாவது தவம் செய்வது மட்டுமல்ல, ஒரு காரியத்திலே மனம் ஒன்றி செய்கின்ற போது அங்கே மன அலைவேகம் குறைந்துவிடும். மற்ற எண்ணங்களோ உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளோ நமக்கு பிரதிபலிக்காது, வேலை செய்யாது. அது பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்க. நம்ம அது நம்முடைய கருத்திலே எண்ணத்துக்கு அது எட்டாது. சரிங்களா? அதாவதுங்க
இப்போ நம்ம காலையில புறப்படுற போது வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, வரும்போது அப்படியே கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க, இல்ல சர்க்கரை வாங்கிட்டு வந்துருங்க. அப்போ ஆஃபீஸில் உட்காருவேன் 10 மணி வரைக்கும், 10ல இருந்து 5 மணி வரைக்கும் அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் இருக்குமே தவிர எதுவுமே நினைவில் வராது. அதே நிலையில 5 மணிக்கு பிறகு ஒரு காரியம் முடிஞ்சது பிறகு நான் வண்டி எடுத்துட்டு வெளியே வரும்போது சரியா அந்த கடைக்கு பக்கத்துல வரும்போது இந்த நினைவு வரும், காய் வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு. இப்ப யார் நினைவுபடுத்தினாங்க? இது போல தவத்திலே நாம் ஒன்றி போகின்ற போது அந்தந்த ஒரு செக்ரட்டரி மாதிரி நம்முடைய அந்த உள் உணர் அறிவு வேலை செய்யும். ஸோ அந்த நிலை வருகின்ற போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம தவத்துல போகிறது இல்லைங்க, முடியாது. நம்முடைய உலக வாழ்க்கை, குடும்ப அமைப்பு, சமுதாய அமைப்பு எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது. அதனால நாம் செய்கின்ற தொழிலிலே மனம் ஒடுங்குகின்ற போது அதுவும் கிட்டத்தட்ட ஆக்னேய நிலைக்கு தான் போகும். ஆனா மற்ற செயல்பாடுகள் அல்லது ஆபத்தான சில காரியங்கள், இயந்திரங்கள்ல வேலை செய்யறோம், அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். கேர்ஃபுல்லா செய்யும் போதே மனசு அங்கதான் போகும். அதுக்காக நான் தாம் செய்துட்டே செய்யறேன்ட்டு போய் அங்க நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? நன்றி ஐயா. அப்ப தவத்தை இந்த போக்கும் வழிகள் என்று நாங்கள் பார்க்கிற அந்த நீங்கள் என்ன மேற்பதிவு அது போன்ற முறைகள் எல்லாம் ஐயா அது அடுத்த வகுப்பில் வருங்க. ஓகே ஐயா. வேறு நண்பர்கள்? ஓகே ஐயா, இன்றைக்கு கேள்விகள் இல்லை. கேள்வி கேட்கணுங்க ஐயா. அப்பதான் எப்படி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு புரியாது இருக்கும். இப்ப நீ கேட்டது போல இந்த சகஜனிஷ்டனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வரும். கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. கேட்கறதுக்கு தயங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சந்தேகமாக இருக்கும், விளக்கம் கிடைக்காது. இன்னொரு இடத்துல யார்கிட்ட கேட்டுக்கலான்னு சொன்னாலும் அது அந்த நேரத்துக்கு அது நினைவுக்கு வராது. அதனால ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனேயே அதை பற்றிய கேள்விகளை தயக்கம்னு கேட்கணும். கேள்வி கேளுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் மனவளக்கலை மன்றங்கள் தான். வேற கோவில்லையோ மற்ற மடபதிகள்கிட்டயோ கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்ப விளக்கம் பெறக்கூடிய ஒரே இடம் இன்றைக்கு மனவளக்கலை மன்றங்கள் மட்டுமே. பயன்படுத்திக்கணும். வாழ்க்கை ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நான் ஒரு கேள்வியை கணத்து நீங்க அதுக்குரிய பதில ஆல்ரெடி சொல்லிட்டீங்க உங்களோட லெக்சர்லயே. அந்த பாவப்பதிவுகளை நீக்கவே முடியாதா என்று கேட்க நான் அதான் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டீங்க. அது அந்த வேவ்ல இருந்து நாங்க குறைச்சு வச்சிருக்க அந்த பதிவு வந்தா கூட கூட பாதிக்காம அது விளையாட்டுலோட காந்தாட்டுல வான்காணத்துல கலந்துரும் என்று சொல்லி இருந்தீங்க. அத இந்த அது பார்க்க போனா இப்ப இந்த மலைய எலிய பிடிக்க அர்த்தம்ன்றத பார்க்க போனா எங்களுக்கு தெரியாம எத்தனையோ பதிவுகள் இருக்குது. ஆமா. அப்ப அது ஒவ்வொன்றையும் எப்படி ஆராய்ஞ்சு இதெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா ஐயா? அதனாலதான் அதை போய் நம்ம நுணுகி தேடி துரத்தி இருப்போம் அவசியம் இல்லை. எதை நாம் சந்திக்கிறோமோ அதை அறிவுபூர்வமாக பயன் கொள்ளணும். எது வரலையோ உள்ள இருக்குதோ அதெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் துரியோதயம் என்ற ஒரு நிலை கொடுத்துருக்குறாங்க. அதுல அறிந்தது அறியாததெல்லாம் அதுல கலைஞ்சு போயிடும். அப்ப அதுல என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சி விட்டு கீழே இறங்கினீங்கன்னா இந்த ஜெயேந்திர சிக்கின மாதிரி சிக்கிடுவோம். உண்மைதான். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை வளமுடன். நாம் இத்துடன் இன்றைய வகுப்பு 32 நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் பாவப்பதிவும் போக்கும் வழிகளும் என்ற தலைப்பிலே அதனுடைய அறிமுக உரையை முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அவரதாம் அன்பு குடும்பம், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வாழ்க வளமுடன்.